கருணை மழையில் நனைந்திருக்கும் அன்பான யோகி ராம் சுரத்குமாருடைய பரம பக்தர்களே, யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், ஜெய குருராயா. ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயா. பகவானிடத்துல நம்முடைய பக்தி எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியாது. நானும் பல சத்சங்கத்தில் சொல்கிறேன். அண்ணா இந்த பகவானுடைய திருப்பாதங்கள் வெளியே வரச்ச அவர் தரையை தொட்டு கும்பிட்டார். இதுதான் அந்த பயபக்தி. அவர் பகவான் கூடவே இருந்தவருங்கிறதுனால இந்த பகவானுடைய திருப்பாதங்களுடைய மகிமை அவர் உணர்ந்திருக்கார். இந்த திருப்பாதங்கள் அப்படியே தரையை தொட்டு கும்பிட்டார். ஆனால் நம்மள நிறைய பேர் ரொம்ப சர்வசாதாரணமாக நினைக்கிறோம். பகவானுடைய காலத்தில் பல பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அது பகவானுடைய ஒரு ஆத்மார்த்தமான அருளோடு இருந்த பல பக்தர்களுக்கும் பலவிதமான சம்பவங்கள் நடந்திருக்கு. நம்ம பலதை பேசியிருக்கோம். கடந்த 365 நாளாக பகவானுடைய பல கருணைகளை நாம் பேசியிருக்கோம். இருந்தாலும் பகவானுடைய பரம பக்தர்களே, நீங்கள் பகவான் யோகி ராம் சுரத்குமாருடைய கருணையை வேற ஒரு கட்டத்தில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். பகவானுக்கு ஒரு மிகப்பெரிய பக்தர் இருந்தார். அவருடைய குடும்பம் பெரிய வசதியான ஒரு குடும்பம், நல்ல செல்வ செழிப்பான ஒரு குடும்பம். நீங்கள் இந்த பகவானுடைய கருணை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்காக சொல்கிறேன். பகவான் நான் தான் சொல்லுவேன், எது ஒரு காரண காரியம் இல்லாமல் பகவான் ஒரு இடத்துல இருக்க மாட்டார். ஒரு காரண காரியம் இல்லாமல் எந்த பக்தர்களையும் வர வைக்க மாட்டார். நம்ம ஏற்கனவே பல சத்சங்களில் சொன்ன மாதிரி நாம் மற்ற கோயில்களுக்கு போகிற மாதிரி இல்லை. எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாரை வழிபடணும்னா நம்ம பூர்வ ஜென்மத்து வாசனை இருந்தால் மட்டுமே அது முடியும். அவருடைய ஒவ்வொரு பார்வைக்கும் இந்த இடத்துல நிகழக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு காரண காரியம் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யோகி ராம் சுரத்குமாருடைய ஆசிரமங்களில் தரக்கூடிய பிரசாதத்துக்கு கூட ஒவ்வொரு காரண காரியம் இருக்கும். இதை நீங்கள் சர்வசாதாரணமாக எப்போவுமே பகவானை பற்றி நீங்கள் சாதாரணமாக இடம் போடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். பகவானுடைய ஒரு பரம பக்தர். அவர் ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் உள்ளவர். அவருக்கு 2-3 அக்கா தங்கச்சி உண்டுன்னு நினைக்கிறேன். இவர் ஒரு ஆம்பளை பிள்ளை. இவர் பகவானை முதல் முறையாக திருவண்ணாமலையில் அந்த சன்னதி திரு வீட்டில் சந்திச்சப்போவே அவர் தன்னுடைய பெயரையே யோகி அடிமை அப்படின்னு ஃப்ரெண்டில் போட்டுக்கிட்டார். முதல் முறையாக பகவானை பார்த்தப்போ முதல் சந்திப்பிலேயே தன்னுடைய பெயருக்கு முன்னால் யோகி அடிமை அப்படின்னு போட்டுட்டு தான் அவருடைய திருநாமத்தின் பெயர் சிட்டி பாபு அப்படின்னு போட்டுக்குவார். அண்ணாக்குள்ள தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சிட்டி பாபு அப்படின்னு போட்டுக்குவார். அவர் பகவான்கிட்ட பக்தரான பிறகு பச்சை கலர் ட்ரெஸ் தான் போட்டுக்குவார். கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. பெரிய குடும்பம், வீட்டில் எல்லாரும் அவருக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தா கல்யாணம் பண்ணணும்னு. இவர் பண்ணவே மாட்டேன்னு சொன்னார். சாமிக்கிட்டே அந்த பஞ்சாயத்து வந்தது. சாமி சொன்னார், பரவாயில்ல கல்யாணம் பண்ணலட்ட இருக்கட்டும் அப்படின்ட்டாரு. வீட்டில் உள்ளவங்களுக்கு என்ன சாமி இப்படி சொல்லிட்டாரு. சாமிக்கிட்டே முரண்பட்ட கருத்துக்களை விவாதம் பண்ணுறது. சாமி என்ன இப்படி சொல்லிட்டாரு, நம்ம அவர் கல்யாணம் பண்ணியிருப்பார்னு ஒரு அட்வைஸ் பண்ணுவார்னு பார்த்தா சாமி பரவாயில்ல கல்யாணம் பண்ணாட்டா இருக்கட்டும்னு சொல்கிறாரு, இது சரியில்லை அப்படின்னு சொல்லி சிட்டி பாபா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் பலவந்தப்படுத்தி கம்பல் பண்ணி திரு சிட்டி பாபா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டாங்க. அவரும் சுவாமியை பார்க்க மனைவியை கூட்டிகிட்டு வந்தார். புது மனைவி வந்தாங்க. 2 பேரும் சாஷ்டாங்கமாக பகவான்கிட்ட நமஸ்காரம் பண்ணாங்க. பகவானும் ஆசி வழங்கி விட்டார். ஒரு பொம்பளை குழந்தை பிறந்தது. தன்னுடைய 34 அல்லது 35வது வயதில், இளம் வயதில் திரு சிட்டி பாபா அவர்கள் மரணம் அடைந்தார்கள். அப்போது நான் அவங்களுக்கு, அந்த அக்காவுக்கு நான் தான் சொல்லணும்னு நினச்சேன். அவங்க அக்கா வந்தோடனே என்ன சொன்னால், வெறுத்து போச்சு தம்பி, ரொம்ப எல்லாம் வெறுத்து போச்சு, இப்போ கோயில்களுக்கே போகிறதில்ல, எதுக்கு போட்டு வீணாக போட்டு அப்படின்னு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த அக்கா ரொம்ப ஆத்மார்த்தமான பக்தி உள்ளவங்க. அந்த அம்பலபதிக்கெல்லாம் விடாமல் போவாங்க. ஐயாவுக்கு நிறைய சேவைகள் செய்கிறவங்க, எல்லா கோயில்களுக்கும் சேவை செய்வாங்க. எனக்கும் நிறைய சேவைகள்லாம் செய்திருக்காங்க ஒரு காலத்தில். அதனால் அவங்கள்ட்ட நான் சொன்னேன், எது பகவான் செய்தாலும் அதில் ஒரு காரண காரியம் இருக்கும். நமக்கு கடந்த காலமும் நிகழ்காலமும் மட்டும்தான் தெரியும். ஆனால் பகவானுக்கு தான் வருங்காலம் தெரியும், வரக்கூடிய காலம் தெரியும். அப்போ இந்த சிட்டி பாபு அவர் வேண்டாம் இருந்துட்டு போட்டுன்னு சொன்னதுக்கான காரண காரியம் இதுதான். பிறகு அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டு, அந்த பிறந்த குழந்தைகளும் ஏகப்பட்ட கஷ்டப்பட்டு நிறைய துன்பங்களுக்கு அவங்க ஆளாகினாங்க. அது 2வது இருக்கட்டும். நம்முடைய மாண்புமிகு மறைந்த திரு ஜஸ்டிஸ் பகவானுடைய இருந்தவர் அவர் ஒரு சில தீர்ப்புகளில் பொதுமக்களுக்கு அதில் ஒரு முரண்பாடு இருந்தது. திரு ஜஸ்டிஸ் அவங்க
முன்னாள் சீஃப் மினிஸ்டர் ஒருத்தங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து தமிழகத்தில் மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக இருந்தது. எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு அந்த முன்னாள் சீஃப் மினிஸ்டரோட தொண்டர்கள்லாம் பயங்கர ஒரு கோபத்தில் இருந்தாங்க. அப்போ ஜஸ்டிஸ் அவங்க வந்து பகவானை பார்த்து ஆசி வாங்கிக்கிட்டு நான் கிளம்புறேன் சுவாமி அப்படின்னாங்க. சுவாமி சொன்னாங்க இன்னைக்கு போக வேண்டாம், இங்கே இருங்க, போகலாம், அப்புறம் போகலாம் அப்படின்னாங்க. ஜஸ்டிஸ் வந்து சாமி சொன்னதை கேட்காம வாதம் பண்ணிட்டு இல்லை சாமி எனக்கு அர்ஜென்ட்டாக கிளம்பணும், நான் போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவர் ஒரு சிவப்பு காரில் வந்திருந்தார். சாமி எவ்வளோ சொல்லி அவர் கேட்கல. நான் கிளம்பி போகிறேன் சாமி எனக்கு போகணும் அப்படின்ட்டார். போகக்கூடிய வழியில் சென்னை பக்கத்தில் அவருடைய கார் பலமாக தாக்கப்பட்டது. அதில் நல்ல வேளைக்கு பகவானுடைய கருணையால் அவர் வந்து ஆபத்து இல்லாமல் மீண்டு வந்தார். இது பகவானுக்கு தெரியும். அதனால் அவர் சொல்லுவார், சில விஷயங்களை சொல்லுவார், நம்ம கேட்டுக்கணும். இல்லைன்னா அதனுடைய பின்விளைவுகள் நமக்கு வந்து பயங்கரமாக இருக்கும். பகவானுடைய ஒரு அடியவர், அவருக்கு சேவைகள் செய்துட்டு இருந்த ஒரு பக்தர், அவருடைய தந்தையும் பகவானுக்கு சேவைகள் செய்துட்டு இருந்தவர். அவர் இந்த சாமியோட மூட்டைகள்லாம் அவர் தூக்கி ஏறுவார். அந்த நம்ம பார்த்தோம் இல்லையா அன்னைக்கு, அந்த தேரடி மண்டபத்திலிருந்து பகவானுடைய மூட்டைகள்லாம் தூக்குவார். ஆனால் அவருக்கு ஒரு சின்ன பழக்கம் இருந்தது. சாயங்காலம் ஆனால் சாமிக்கு தெரியாமல் போய் கொஞ்சம் பழைய சாராய கடையில் கொஞ்சம் சாராயம் போட்டுக்குவார். அப்படி இருக்கச்சே ஒரு நாள் சாமிகிட்ட வந்து, சாமி நான் பாம்பே போகிறேன் அப்படின்னு சொன்னார். பழைய பாம்பே, இப்போ மும்பை, நான் பாம்பே போகிறேன் அப்படின்னார். சாமி சொன்னார் நீ போக வேண்டாம், இங்கே உட்காந்துரு, போக வேண்டாம் இப்போ பாம்பேக்கு அப்படின்னாரு. இவர் சொல்ல கேட்கல. இல்லை சாமி நான் போகிறேன், எனக்கு போகணும் கண்டிப்பாக பாம்பே அப்படின்னாரு. பிலீவ் இட் ஆர் நாட், அவர் பாம்பேயில் போனப்போ இறந்துட்டார். கடைசியில் அவருடைய பூத உடலை கூட இங்கே கொண்டு வர முடியலை அந்த குடும்பத்தால், கொஞ்சம் சாம்பல் தான் வந்தது. இது மாதிரி பகவான் ஒவ்வொரு காரணத்திற்கும் ஒவ்வொரு காரியத்திற்கும் சொல்கிறப்போ ஒரு காரண காரியம் இருக்கும். பகவான்கிட்ட பெருமாளப்பன் ஒரு பக்தர் இருந்தார். பகவானுக்கே பணிவிடைகள் செய்து இருந்தார். ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கும், அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கும். பெருமாளப்பன் அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் தானே. ஸ்ரீவில்லிபுத்தூரை சார்ந்த திரு பெருமாளப்பன் பகவான் கூடவே இருப்பார். பகவானுக்கு இந்த மூட்டையை தூக்குறது, பகவான் கூடவே புன்னை மரத்தடிக்கு போகிறது, ரயில்வே ஸ்டேஷன் போகிறது, பாத்திர கடையில் வந்து இருக்கிறது, பகவான் கூடவே தான் இருப்பார். ஆனால் அந்த பக்தருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பழக்கம் உண்டு. சாமி கூட இருக்கிறவங்களுக்கு வறுமை தான், பஞ்சம் தான், பசி தான், பட்டினி தான் சாமி கூட இருக்கிறவங்களுக்கு. இவருக்கு சாமி உதவி பண்ணுவார். கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு, டீ வாங்கி கொடுப்பார். அதனால் இவருக்கு ஒரு பழக்கம் இருந்தது, வெளியே போய் நிறைய பக்தர்களை சந்திப்பார். யார்? பெருமாளப்பன்கிறவர் வெளியே போய் நிறைய பக்தர்களை சந்திப்பார். எதற்காக சந்திக்கிறாரு? பக்தர்கள் உதவி பண்ணுவார். சாமி கூட இருக்கிறவர் வந்திருக்காரு அப்படின்ட்டு பக்தர்கள் கொஞ்சம் சின்ன சின்ன உதவிகள் பண்ணுவாங்க. இந்த உதவிக்காக பல தடவை இவர் வெளியே சுற்றுப்பயணங்கள் போவார். அப்போ சாமி அப்போ பெருமாளப்பன் இங்கே உட்காரலாமே அப்படின்பார், கேட்காம போவார். ஒரு வாட்டி இதே போல் பெருமாளப்போ நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ சாமி சொன்ன வார்த்தை, பெருமாளப்பன் எப்போவுமே சொல்கிறத கேட்குறதே இல்லை, இந்த வாட்டி நீங்கள் சொன்னால் கேளுங்க, போக வேண்டாம், நாம் போக வேண்டாம், இந்த தடவை இங்கே இருப்போம் அப்படின்னார். பெருமாளப்பன் கேட்கல. இல்லை சாமி எனக்கு போகணும் அப்படின்னார். பெருமாளப்பன் எப்போவே சொல்கிறத கேட்குறதே இல்லை, இந்த தடவை நாம் போக வேண்டாம், இங்கே இருப்போம் அப்படின்னு திரும்பவும் சொன்னார். பெருமாளப்பன் கேட்கல. மதுரையில் ஒரு மேடையில் பேசிகிட்டு இருக்கலச்ச அவர் மரணம் அடைந்து விட்டார். அப்போது பகவானுடைய ஒவ்வொரு காரணத்துக்கும், ஒவ்வொரு செயலுக்கும், ஒவ்வொரு பார்வைக்கும், ஒவ்வொரு சொல்லுக்கும், ஒவ்வொரு சிந்தனைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். பகவானுக்கு சேவகம் செய்துட்டு இருந்த ஒரு சின்ன பையன், அவருக்கு கேட் கீப்பராக இருப்பாப்புல. எப்போ அந்த பையன்கிட்ட அவர் ஒரு சில பக்தர்கள்ட்ட தான் சாமி சொன்னார், நீங்கள் ஆமாம் திருவண்ணாமலை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். சில பேரை திரு பார்சாரதிட்ட சொல்லியிருக்கிறாரு, நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்கு, எங்கே திருவண்ணாமலை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, இந்த பிச்சைக்காரனை விட்டு நீங்கள் எப்போவுமே எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு இருக்காரு. இதனால் இந்த பக்தர்கள் இப்போதும் திருவண்ணாமலையில் இருக்கிறாங்க, திருவண்ணாமலையிலே இருக்கிறாங்க அவங்க. ஆனால் நீங்கள் நினச்சி பார்க்கணும், பகவான் கூட இருந்ததுனால உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றமோ பெரிய ஏற்றமோன்னு வந்துட போகிறதில்லை. நீங்கள் அப்படிலாம் நினச்சிடக்கூடாது. ஆனால் அவங்க சாமி சொன்ன அந்த ஒரு வாக்குக்காக திருவண்ணாமலையிலேயே இருக்கிறாங்க. இதில் அந்த ஒரு சின்ன பையன் சாமி சொன்னதை காலப்போக்கில் மறந்து, சாமியுடைய மகா சமாதிக்கு பிறகு இப்படியே இருந்தால் நம்ம எப்படி இருக்கிறது, குடும்பம் இருக்குது, 2 பிள்ளைகள் இருக்குது, நம்ம எதாவது சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு சென்னையில் அவருக்கு ஒரு சினிமாவில் ஒரு ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்ட், சினிமா பக்கம் ஏதாவது போகலாம் அப்படின்னு சாலி கிராமத்தில் போய் தங்கியிருந்தார் வாய்ப்பு தேடி. ஒரு சினிமா பின்புலம் உள்ள ஒரு ஆளும் அவரை, வாங்க எங்கள் டைரக்டர் உதவியாளராக இருங்க, உங்களுக்கு சினிமாவில் வாய்ப்புகள்லாம் தரப்படும்னு சொல்லிட்டார். இவர் சாலி கிராமத்தில் 6 மாதங்களாக தங்கி இருக்கிறார். ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, எல்லாம் அவர் இருக்கக்கூடிய ரூமுக்குள்ளே ஸ்க்ரீனு, ஸ்டுடியோ செட்டப்லாம் வச்சுருக்கார். ஒரு நாள் அவருடைய நல்ல தூக்கத்தில் கனவுல சாமி வந்து
தம்பி, இது இந்த பிச்சைக்காரனுக்குள்ள பணி இல்லையே, நாம இங்க ஏன் இருந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னாரு? தம்பி, இது இந்த பிச்சைக்காரனுக்குள்ள பணி இல்லையே, நாம ஏன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டார். அடுத்த நாளே அந்த பையன் போட்டபடி விட்டுட்டு நேரா திருவண்ணாமலைக்கு வந்துட்டாப்ல. அந்த தம்பியோட பெயர் ரங்கநாதன். அந்த தம்பி இப்போ திருவண்ணாமலையில் தான் இருக்கிறாப்புல. அப்போ நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில் ஏன் ஒரு பார்த்தசாரதி, ஒரு ரங்கநாதன், இவங்களெல்லாம் ஏன் சாமி வந்து திருவண்ணாமலையிலே இருக்க சொன்னாங்க அப்படின்னா, அதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குது. அந்த மிகப்பெரிய காரணம், சாமி சொன்னதுக்கான மிகப்பெரிய காரணம் என்னன்னா, அதை பொது வழியில் பேச முடியாது. அதுக்கு பின்னணியில் ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கு. ஒருவேளை இந்த மாதிரி சுவாமியோட பரம பக்தர்கள் எல்லாம் ஒரு சில பேர் இவங்க பெரிய ஃபினான்ஷியலாவோ இல்லை அரசியல் பின்புலமோ இல்லை இந்த எந்த பின்புலமோ இல்லாதவங்க தான், சாதாரண பகவானுடைய தொண்டர்கள் தான் அங்கே திருவண்ணாமலையில் உட்கார்ந்துருக்காங்க. ஒருவேளை இவங்க இப்போ இல்லாமல் இருந்திருந்தா திருவண்ணாமலையில் பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும். இவங்கெல்லாம் இருக்கிறதுனால சாமி விட்டுட்டு போனது போல அந்த மாற்றங்கள் நிகழாம திருவண்ணாமலையில் இருந்துட்டு இருக்கு. அப்போ சாமியினுடைய ஒவ்வொரு சொல்லும் சிந்தனையும் பார்வையும் 1000 அர்த்தம் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தூத்துக்குடியில் உள்ள ஒரு மிகப்பெரிய பழமையான பக்தர், சுவாமிக்கு நிறைய உதவிகள் பண்ணவர், சுவாமியே என்னுடைய கிங், மை கிங் அப்படின்னு சொன்னவர். அவர் இறந்து போனதுக்கப்புறம் அவருடைய குடும்பம் வறுமையிலேயே வந்தது. இறுதியாக அந்த அவருடைய மனைவி போய் சாமிகிட்ட கடைசியாண்ட இதுதான் இருக்குது சாமி, என்ன பண்ணன்னு கேட்டப்போ, இதையும் கொடுத்துறவா, குடும்பக்காரங்க பயங்கரமாக ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம், இது இருக்கட்டும், உங்ககிட்டே இருக்கட்டும் சொன்னார். அதுதான் பிற்காலத்தில் அந்த அம்மாவுக்கு அந்த ஷேர்ஸ் மூலமாக நிறைய பணம் கிடைச்சது. அப்போ சுவாமி அடுத்த பல ஆண்டுகளுக்கு உள்ள சிந்தனைகளை இப்பவே சிந்திச்சு சொல்லுவார். இது இருக்கட்டும், இதுக்கு இருக்கணும். உண்மையாகவே எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய பரம பக்தர்களே, சாமிகிட்ட நீங்கள் வந்த பிறகு சாமிகிட்ட உங்களை முழுமையாக ஒப்படைச்சிடணும். சாமிகிட்ட முழுமையாக சாஷ்டாங்கமாக அவருடைய சரணாகதி அடைஞ்சிக்கிட்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் எந்த ஒரு சிந்தனை வந்தாலும் அது பகவான் தந்த சிந்தனை அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். அந்த சிந்தனை நமக்கு இல்லைன்னு சொன்னால் நமக்கு எதுவுமே நடக்காது. ரியலி நான் இன்னைக்கு இப்போ நேரம் கோயம்புத்தூரை ரீச் பண்ணிட்டு இருக்க வேண்டிய நேரம், எல்லா பிளானும் போட்டு இந்த புதன்கிழமையும் வரக்கூடிய சனிக்கிழமையும் நான் கோயம்புத்தூரில் இருக்கிறதா பிளான். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 2ஆம் தேதி காலையில் அடியனுடைய தலைமையில் அங்கே ஒரு கல்யாணம், பொண்ணு மாப்பிள்ளையும் ரெடியாக இருக்குது. அப்போது பகவான்கிட்ட நான் பல விதமான சிந்தனைகளில் குழப்பங்களில் இருந்தேன். சாமி, நான் போகவா இல்லை விட்டுட்டு போயிடலாமா, என்னவோ நடந்துட்டு போட்டோம், நான் ஏங்க உட்காந்துருக்கேன், நம்மளை நம்புறவங்களே போய் பார்ப்போமே அப்படின்னு ரொம்ப சிந்தனை, ஏகப்பட்ட மன உளைச்சல்கள், மன வருத்தம். அப்படி போயிடலாம், அந்த புதன்கிழமை சனிக்கிழமை நடத்தட்டும், பரவாயில்ல நம்ம போயிடலாம் அப்படியே நம்ம நினைக்கிச்சு பகவான் ஒரு மெசேஜை நம்ம கண்ணுக்கு முன்னாடி காட்டுவார். அது நம்ம உணரணும், இது பகவான் நமக்கான ஒரு மெசேஜ் அப்படின்னு. பகவான் என்ன சொல்றாரு? மனதில் பாரம் வேண்டாம், இந்த அகிலத்தில் ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு சுபாவம் உண்டு, அதை அப்படியே ஏற்றுக்கொள், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று யாரிடமும் எதிர்பார்க்காதே, நீ எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியே இரு, உன்னை இன்னும் உயர்த்திக்கொள், உனக்கான பணி மிகப்பெரியது, உனக்கான பயணம் ரொம்ப தொலைவானது, உனக்காக நான் இருக்கிறேன், தொடர்ந்து தளராது பயணி நண்பா அப்படின்னு ஒரு மெசேஜ் மொபைலில் காட்டுறார். அப்போ உடனே எல்லா ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணிவிட்டு சாமி நமக்கு உத்தரவு வந்திருக்காரு, யாரையும் நீ அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு நினைக்காத. ஏன் நினைக்கிறேன்? இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணம் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கர்மா இருக்குது, அவங்க காரியத்தை அவங்க செய்துட்டு இருப்பாங்க. நீ ஏன் எதிர்பார்க்குற? நீ கரெக்டாக இரு, நீ இருக்க வேண்டிய இடத்துல இரு, நீ உனக்கான பயணம் பெரிது, உன் கூட நான் இருக்கிறேன், நீ ஏன் தயங்குற, நீ ஏன் பயப்படுற அப்படின்னு சாமி ஒரு மெசேஜை காட்டுவார். அப்போ அந்த நேரத்தில் அதை நாம் உணர்ந்துக்கிட்டு இது சாமி நமக்காக ஒரு தந்திருக்கார் அப்படின்னு சொல்லி நம்மளோட திட்டங்களை மாற்றிக்கணும். இதை மீறி இல்லை நான் போவேன் அப்படின்னா, இப்போ நான் வரிசையாக நிறைய பேர் சொன்னனே, இது மாதிரி தான் நமக்கும் நடக்கலாம். இப்போது எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய பரம பக்தர்கள் இப்போ மெயின் மேட்டருக்கு வந்துடும். இப்போ உங்களுக்கெல்லாம் தோணும், அப்போது சாமியோட கருணை இதில் என்னதான் இருக்குது? என்ன இருக்குது? பக்தர் போகிறாரு, சாமி தடுக்கிறாரு, ஆனால் போய் இறந்து போயிரு, இப்போ சாமி காப்பாற்ற மாட்டாரா? வருங்களே, வருங்களே, அவங்க எல்லாருக்கும் வருதில்லை, வருதில்லை. அன்பானவர்களே, இது ராமகிருஷ்ண அவதாரமான ஈஸ்வர அம்சமான யோகி ராம் சுரத்குமாரிடம் மட்டும் நடக்கக்கூடிய அனுபவங்கள் இல்லை. மகாபாரதத்தில்
ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவோடு இருந்த பாண்டவர்களுக்கும் இதே தான் நடந்தது. கிருஷ்ண பரமாத்மா சொல் பேச்சு கேட்காம அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு போய் பண்ணக்கூடிய அட்டகாசங்கள் எல்லாம் பண்ணி கடைசியில் சீலை பிடிச்சி உரிகிற அளவுக்கு கூட அவங்க போய் துன்பப்பட்டு தேசத்தை இழந்து நாட்டை இழந்து எல்லாவற்றையும் இழந்து காடு காடாக அலைந்தனரா இல்லையா? அலைந்தனரா இல்லையா? மகாபாரதத்தில் கடைசியில் கிருஷ்ணா நீ நினச்சிருந்தா அதெல்லாம் காப்பாற்றிருக்கலாமே, நீ நினச்சிருந்தா பாரத போரை நடத்தியிருக்கலாமே சொன்னாங்களா இல்லையா? ஆனால் பகவான் ஏன் நடத்தலை? ஏன் நடத்தலை? பகவான் எந்த அவதாரத்தில் வந்தாலும் அவருடைய முழு சரணாகதியும் அவருடைய உத்தரவையும் ஏற்று நடக்காத வரை நமக்கு துன்பங்கள் நம்மை துரத்தி கொண்டே இருக்கும். நம்முடைய கர்ம பலன்கள் நம்மளை விடவே விடாது. அன்பானவர்களே, இது எம்பெருமான் யோகிராம் சுரத்குமாருடைய அவதாரத்தில் மட்டுமில்லை, ராம அவதாரத்தில் பொண்டாட்டி கேட்டாளா பேச்ச? என்ன சொல்லிட்டு போனார் ராமன்? மானை பிடிக்க போதில்ல, வேண்டான்னாரு, கேட்கல. இந்த மான் வேணும்னு அடம் பிடிச்சாளா இல்லையா? லக்ஷ்மணனை கோடு கழிச்சு நீ காவல் இருக்கிறனா? லக்ஷ்மணன் என்ன வார்த்தை கேட்டா? அண்ணன் போட்டு நம்ம மனைவி அடையலான்னு நினைச்சியான்னு கேட்டா. அப்போ எம்பெருமான் ராம அவதாரத்தில் கூட சொல் பேச்சு கேட்காதவளுக்கு என்ன நடந்தது? என்ன நடந்தது? அப்போ எம்பெருமான் யோகிராம் சுரத்குமார் ஏன் கருணை புரியலாம் நம்ம நினைக்க கூடாது. பகவானுடைய பேச்சை கேட்டு இருந்தால், அந்த பெருமாளப்பன் அன்னைக்கு ஒரு வேளையில் மதுரைக்கு போகாமல் அங்கே இருந்திருந்தால் அவருடைய மரணம் தவிர்க்கப்பட்டிருக்கலாம். இதே போல ஒரு பக்தர், வெளியூர்ல இருந்து வந்த பக்தர் பகவானை தரிசிச்சாரு. தரிசிட்டு உடனே கிளம்பணுன்னாரு. பகவான் ரொம்ப நேரம் அப்படியே சிகரெட்டை ஸ்மோக் பண்ணிட்டு அவரை பார்த்துட்டே இருந்தாரு. நோ, நீ 3 நாட்களுக்கு திருவண்ணாமலை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு உரத்த குரல்ல சொன்னார். சிங்கம் நோ சாமி, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நான் குடும்பத்தில் சொல்லலை, வீட்டில் சொல்லலை, எனக்கு உடனே கிளம்பணும், நான் போனோம் சாமி அப்படின்னாரு. நோ அப்படின்னார் சாமி. நோ, போகக்கூடாது, கதவை போட்டு நீ 3 நாளைக்கு இங்கே தான் இருக்கணும்னார். அவருக்கு காலன் கயிறோட வெளியே காத்திருப்பது பகவானுக்கு தெரியும். 3 நாட்கள் அவரை அடம் பிடிச்சப்புறம் உள்ள பிடிச்சி வச்சு 4வது நாள் தான் அனுப்பி வச்சார். அவர் இன்னைக்கு இருக்கார். அதே போல ஒரு பக்தர் வாழ்க்கையே வெறுத்து வாழ்க்கையே வேண்டான்னு முடிவு பண்ணி விஷம் குடிச்சார். லாட்ஜில் போய் சாமியை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு லாட்ஜில் போய் விஷம் குடிச்சிட்டார். இன்னைக்கு சத்து போயிடணும் அப்படின்னு. காலையில் முழிச்சு பார்க்குறாரு, ஒரு உயிரோடு இருக்கிறார். அண்ணனுக்கு தெரியும். காலையில் முழிச்சு பார்க்குறாரு, உயிரோடு இருக்கிறார். சாமி கிட்ட கதறிட்டு வந்தார். சாமி சொன்னார், நீ மலையிலே இருந்து குதிச்சாலும் உன்னை நான் சாக விட மாட்டேன். இந்த விஷம் இல்லை, இதுக்கு மேலே நீ 10 மடங்கு விஷம் குடிச்சாலும் உன்னை சாக விட மாட்டேன். ஏன்னா இந்த பிச்சைக்காரனுக்கான பணி உனக்கு இன்னும் நிறைய காத்துட்டு இருக்கு அப்படின்னார். அந்த பக்தர் இப்போதும் இருக்கிறார். பகவானை பற்றி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கார். இப்போதும் திருவண்ணாமலையில் இருக்கிறார். அப்போ பகவான் நிச்சயித்தபடி நாம் அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் யார் மூலமாகவும் அவர் சொல்லுவதை வார்த்தைகள் எல்லாம் கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு அவரையே நமது முதற்கடவுளாக ஏற்றுக்கொண்டு நடந்தோமானால் முழுக்க முழுக்க பகவானுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள் நாம் இருக்கிறோம். இது இன்றைய காலத்தில் மட்டுமல்ல, ராம அவதாரத்திலும் கிருஷ்ண அவதாரத்திலும் இதுதான் நடந்திருக்கு. அப்போ எம்பெருமான் யோகிராம் சுரத்குமார் இந்த கலியுகத்திலே நம்மை காப்பதற்காக அண்ணன் மூலமா ஒரு வார்த்தை சொல்லலாம், இல்லை இந்த குழந்தைங்க மூலமா ஒரு வார்த்தை சொல்லலாம், இல்லை பெரியவங்க மூலமா ஒரு வார்த்தை சொல்லலாம். அதை பகவானுடைய வார்த்தையாக ஏற்றுக்கொண்டு பகவானுடைய வாக்காக ஏற்றுக்கொண்டு நம்மை நாம் உணர்ந்து இந்த 6 அறிவையும் உணர்ந்து நாம் செயல்படாவிட்டால் அது முழுக்க முழுக்க நமக்கு தோல்வியில் தான் அமையும். நல்லா புரிஞ்சுக்கணும். நான் தான் கடவுளை கும்பிடுறேனே, நான் தான் அவருக்கு பாத பூஜை பண்ணுறேனே, நான் தான் அவருக்கு பூ வாங்கி கொண்டு கொடுக்குறேனே, நான் தான் அவருக்கு அபிஷேகம் பண்ணுறேங்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் வந்து விட போவதில்லை. அன்பானவர்களே, இறை பணி ஆன்மீகம் அப்படிங்கிறது வேற, சாதாரண இறை வழிபாடுங்கிறது வேற. நாம எம்பெருமான் யோகிராம் சுரத்குமாரிடம் முழுமையாக சரணாகதி அடைந்து அவர் எது தந்தாலும் எனக்கு நன்மையே, அவர் எது செய்தாலும் எனக்கு நன்மையே நினைக்காத வரைக்கும் அந்த பூரண மகத்துவம் பூரண அருளாசி நமக்கு வந்து அடையவே முடியாது. அன்பானவர்களே, இங்க வந்திருக்க பல பேருக்கும் நல்லது நடந்திருக்கு, ஒரு சில பேருக்கு தீயதும் நடந்திருக்கு. காரணம், நீங்க பகவானை எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கீங்கிறது தான் முக்கியம். நீங்க பகவானிடம் முழுமையாக சரணாகதி அடைந்து முழுமையாக அவருடைய பிரார்த்தனைகள் அவருடைய பாதத்திலே வைக்காத வரை உங்களுடைய பிரார்த்தனைகள் 100% நடந்துவிட வாய்ப்புகள் மிகவும் குறைவு. இது நான் தான் சொன்னேன், இது ராமபிரான் வாழ்ந்த காலத்திலும் இதுதான் நியதி, கிருஷ்ண பரமாத்மா வாழ்ந்த காலத்திலும் இதுதான் நியதி, இந்த ராம கிருஷ்ண அவதாரமான யோகிராம் சுரத்குமார் வாழ்ந்த காலத்திலும் இதுதான் நியதி.
அன்பானவர்களே, இறைவனே வைத்து தினமும் 5 வேளை பூஜை செய்பவர்களுடைய கர்மவினைகள் உடனே மாறிவிடுவதில்லை. எத்தனையோ ஆலயங்களில் பூஜை வச்சுக்கிட்டு இருக்கவங்க அவ்வளோ சிரமப்பட்டு இருக்கிறான். எத்தனையோ கோயில்களில் சாமிக்குன்னே தொண்டாற்றிக்கிட்டு இருக்கிறவங்க அவ்வளோ சிரமப்படுறாங்க. அப்போ சாதாரணமான வெளிப்படையான பக்தி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர போறதில்லை. வெளி வேஷங்கள் ஒரு நாளும் உங்களுக்கு எந்த பலனையும் தரப்போவதில்லை. ஆக மாற்றம், வெளி மாற்றம் தேவையற்றது. அக மாற்றம் தான் மிக முக்கியம். உங்கள் ஆழ் மனதில், உங்கள் ஆழ்ந்த சிந்தனையில் என்ன மாற்றம் நிகழ்கிறதோ அதுவே இறைவனுடைய சரணாகதி. அதுதான் மாற்றம். அன்பானவர்களே, அப்போ எம்பெருமான் யோகிராம் சுரத்குமாரிடம் வந்தாலும் உங்களுடைய சரணாகதி முழுமையாகாத வரை, உங்களுடைய பக்தி பரிபூரணமாக இருக்காத வரை எந்த மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் வரப்போவது இல்லை. அதனால தான் நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன், இந்த காம்பவுண்டுக்குள்ள வரவங்க பகவானை மட்டும் நம்பிவாங்க. பகவான்கிட்ட மட்டும் உங்கள் பாரத்தை இறக்கி வைங்க. அந்த பாரத்தை இறக்கி வச்சுக்கிட்டு எம்டியாக வெளியே போங்க. அவர் பார்த்துக்குவார். அந்த நம்பிக்கை இருக்கணும், அவர் பார்த்துக்குவாருங்க, நம்பிக்கை இருக்கணும். சமீப காலமாக எல்லோரும் நாம் இறை வழிபாட்டுக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இறைவனை பற்றின புரிதல் சரியாக இல்லாமல் நாம் எல்லோரும் ஒரு சில துன்பப்பட்டு கொண்டே இருக்கிறோம். எல்லாருக்கும் அந்த சிந்தனை வருது, அக்காவுக்கு மக கூட எனக்கு வந்து நோய் குறையில்லை அப்படின்னா. ஆனால் அந்த பக்தி இருக்குது. ஆனால் அந்த பக்தியை எப்படி சரணாகதி ஆக்கி பலனை அடைவதுங்கிறது தெரியல. இதுக்காக தான் நம்ம பல சத்சங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அந்த பரிபூரண பக்தி எப்படி வரணும் அப்படிங்கிறதா. சரணாகதி அப்படின்னா என்ன? சரணாகதி நீங்க அடைந்த பிறகு பகவான் எதை தந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும். ஆனா நீங்க பரிபூர்ண சரணாகதி அடைந்த பிறகு பகவான் உங்களுக்கு ஒரு துன்பம் வரவிட மாட்டார். ஆனா இந்த கணமும் இந்த நிமிடமும் உங்களுடைய எல்லோருடைய கர்ம வினைகளையும் போக்குவதற்காக பகவான் யோகிராம் சுரத்குமார் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் அந்த முயற்சியில் நாம தான் உடம்புல வெட்டி போட்டுறோம். திருப்பி வேண்டாம் நாங்க பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு. அந்த வேலையை இருக்கக்கூடாது. சரணாகதி அடைந்த பிறகு பகவானே நம்பி பகவானே கதி என்று இருக்க பழக வேண்டும். எம்பெருமான் யோகிராம் சுரத்குமார் நமக்கு தந்திருக்கிற நாமத்தை விட இந்த உலகத்தில் உயர்ந்தது எதுவும் இல்லை. பகவான் யோகிராம் சுரத்குமார் அவருடைய திரு பாதங்களை நமக்கு தந்திருப்பதை விட இந்த உலகத்தில் உயர்வானது எதுவுமே இல்லை. பகவான் யோகிராம் சுரத்குமார் அவருடைய திருமேனியை நமக்கு அபிஷேகத்துக்கு தந்திருப்பதை தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவுமே உயர்ந்ததில்லை. அன்பானவர்களே, நீங்கள் என்னதான் குளித்தாலும் இந்த உடம்பில் அழுக்கு சேரும். நீங்கள் என்னதான் சிந்தனையை சிதறவிட்டாலும் இந்த மனதில் அழுக்கு சேரும். இந்த பகவானுடைய சரணாகதி அடைந்து அவருக்குண்டான திருப்பணிகளை இதயபூர்வமாக சிந்தனை பூர்வமாக செய்யாதவரை இந்த உடம்பில் அழுக்கு தேங்குவதைப் போல நம்முடைய மனதிலும் பாவங்கள் தேங்கிக் கொண்டே இருக்கும். எனது அன்பான யோகி ராம் சுரத்குமாருடைய பரம பக்தர்களே, நீங்க இங்க வர்றதுல எனக்கு பெரிய சந்தோஷம்லாம் ஒன்றும் கிடையாது. நான் அதனால தான் சொல்லுவேன், எப்போ எனக்கு பெரிய கூட்டம்லாம் அங்கே ஒன்றும் தேவையில்லை. 2 பக்தர் வந்தா கூட பகவானுடைய பரிபூரண கருணையை உணர்ந்த அந்த 2 பக்தர் போதும். அவருக்காக பணிவிடைகள் செய்கிற, ஆத்மார்த்தமான பணிவிடைகள் செய்கிற ஒரே ஒரு பக்தர் எனக்கு இருந்தாலும் போதும். எல்லோரும் பாரத எனக்கு சந்தோஷம். ஆனால் பகவானை பற்றின புரிதல் இல்லாம நீங்க வாழ்நாள் முழுக்க வந்திருந்து துயரப்பட வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். பகவானை புரிந்து கொள்ளுங்கள், அவருடைய கருணையை தெரிந்து கொள்ளுங்கள். எதற்காக இந்த கதைகள் எல்லாம் தேடி தேடி எடுத்து உங்களுக்காக சொல்றோம்னா, பகவான் இப்படிப்பட்டவர் தான். பகவான் இதுதான் பகவானுடைய கருணை. இது நீங்க ராமபுரானே மீண்டும் பிறந்து வந்தாலும், கிருஷ்ண பரமாத்மாவே மீண்டும் பிறந்து வந்தாலும் இந்த வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ உங்களுடைய சரணாகதி முழுமையாக இருந்தால் நல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். இப்போ அப்போ சரணாகதினா எப்படி நீங்க சொல்ல வரீங்க? இப்போ பெருமாளப்பன் முழுமையான சரணாகதி இல்லையா? இல்லைன்னா அவர் சிட்டி பாபு முழுமையான சரணாகதி இல்லையா? இல்லை ராமாயணத்தில் சீதை வந்து முழுமையான சரணாகதி இல்லையா? வரும்ல. பஞ்சபாண்டவர்கள் முழுமையான சரணாகதி இல்லையா? என்னதான் நீ சொல்ல வர? இப்படி வரும்ல சந்தேகம். நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கோம், நீ பாட்டு பேசிகிட்டே இருக்க. இப்போ என்னதான் சரணாகதின்னு சொல்ல வர அப்படின்னா, அன்பானவர்களே, சரணாகதி, முழுமையான சரணாகதி என்பது ஆஞ்சநேய சுவாமி போல நாம் எல்லோரும் ஆஞ்சநேய மூர்த்தியை போல இருக்க வேண்டும். இந்த உலகமே நம்ம எதிர்த்தாலும், இந்த உலகத்தில் அத்தனை அவப்பெயர்கள் நமக்கு வந்தாலும் கலங்காமல் ராம நாமமே என கதி என்று அவர் உட்கார்ந்திருந்தார் இல்லையா? ஆஞ்சநேயருக்கு எங்கேயாவது துன்பம் வந்ததா? ஆஞ்சநேயருக்கு எங்கேயாவது துயரம் வந்ததா? ஆஞ்சநேயருக்கு எங்கேயாவது ஒரு அழுகை வந்ததா? எதுவுமே வராது. இதுதான், திஸ் இஸ் கால்டு சரணாகதி. இதுதான் முழுமையான சரணாகதி. பக்த பிரகலாதன் எப்படி நாமத்தை விடாமல் பிடித்து நின்றாரோ, எந்த துன்பம் வந்தாலும் நான் மாற மாட்டேன். நீ என்னதான் கொல்றியா, கொன்னுக்கோ, விஷத்தை தரியா, நான் குடிக்கிறேன், என்ன வேணா செய், நான் நாமத்தை விட மாட்டேன்னு சொன்னார். பார்த்தீங்களா? அதுதான் சரணாகதி.
இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் இல்லாமல் முழுமையாக சரணாகதியோடு இருந்தால் மட்டுமே நரசிம்மர் தூணை பிளந்து வருவார். ராமபிரானுடைய கருணை ஆஞ்சநேயருக்கு முழுமையாக இருக்கும். இதை மனதில் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பக்தி என்பது அப்படியே பட்டும் படாமல் இருக்கிறது இல்லை. பக்தி என்பது முழுமையாக சரணாகதி அடைவது. அன்பானவர்களை, ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். யாராக சமீப காலத்தில் பெண்கள் எல்லோரும் இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறதுல ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறீங்க. நான் சாரி டு சே, யாரையும் பர்டிகுலராக யாரையும் ஒன்றும் சொல்லலை, பொதுவாக இன்னைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களை சொல்கிறேன். பெண்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆன்மீகம்ங்கிறது கோயிலுக்கு போகிறது, சாமி கும்பிட்றது, அவருக்கு ஏதோ பால் வாங்கி கொடுக்கறது, விபூதி வாங்கி கொடுக்கறது, மற்றபடி நம்ம அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு சாமியை பார்க்க போகிறது நினைக்கிறாங்க. அன்பானவர்களே, இது உண்மையான பக்தி இல்லை. இது உண்மையான பக்தி இல்லை. அப்போது நிறைய பெண்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அப்போது பெண்கள் வேறு என்ன தான் செய்ய முடியும்? அந்த காலத்தில் ஆண்கள்லாம் பெரிய பெரிய 63 நாயன்மார்கள் இருந்தாங்க, 16 ஆழ்வார்கள் இருந்தாங்க. பெண்கள் இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? பெண்கள் இதுதானே செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க. உண்மை அதுவல்ல. ஆண்களை விட அக்காலத்தில் பெண்களே அதிக பக்தியில் மூழ்கி இருந்தார்கள். ஆண்களை விட பெண்கள் தான் அதிக பக்தியில் மூழ்கி இருந்தார்கள். ஆண்கள் கூட இந்த பெண்கள் செய்த அளவுக்கு சிவ தொண்டு செய்திருப்பார்களா, இறை தொண்டு செய்திருப்பார்களான்னு எனக்கு தெரியாது. ஒரே ஒரு கதையை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். கர்நாடக மாநிலத்தில் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெண் குழந்தை பிறக்குது. தாயும் தகப்பனும் மிகப்பெரிய சிவ தூக்கம் வருதா உங்களுக்கு? தாங்க தூக்கம் இல்லை. தாயும் தகப்பனும் மிகப்பெரிய சிவன் அடியார்கள். சிவனுக்கு தொண்டு செய்வதையே அவர்கள் புனிதமாக நினைத்து குடும்பத்தோடு செய்து வருகிறார்கள். ஒரு பெண் குழந்தை அவர்களுக்கு பிறக்குது. உங்களுக்கே நல்லா தெரியும், வீட்டில் அம்மா அப்பாவுக்கு நல்ல பக்தி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைக்கு அந்த பக்தி வரும். இந்த குழந்தை, இந்த பெண் குழந்தையும் அதீத சிவ பக்தியில் மூழ்கி இருக்குது. இந்த குழந்தை என்ன பண்ணும்னா, அப்படியே இப்போ இந்த குழந்தை நல்லா டான்ஸ் ஆடுறான் அப்படின்லாம் சொல்கிறீங்க இல்லையா? இங்கே ஒருத்தர் காட்டாத்தரையிலேருந்து பாட வந்தார். அவரு சொன்னார், ஐயா எனக்கு திடீர்னு பாட்டு எழுத வந்தது, நான் திடீர்னு பாட்டு எழுதுவார். தம்பி கூட அவர் இசைக்கலைஞர். திடீர்னு இப்போ யோகிராம் சுரத்குமார் வந்த பிறகு எனக்கு பாட்டு எழுத வருது. யோகிராம் சுரத்குமாரை பற்றி ஒரு 3-4 பாட்டு எழுதிட்டாப்ல. அதை பாடி இசையமைத்து பாடி ஒரு கிளாசிக்கல் பெரிய சிங்கரை சொல்றாரு, ஐயா அந்த பாட்டு எழுதுனது யார், எனக்கு சொல்லுங்க தயவு செய்து. இல்லை சர்ப்ரைஸாக இருக்கட்டும், இல்லை சொல்லுங்க என்ன அழகாக எழுதியிருக்கு இந்த பாட்டு, யார் எழுதுனான்னு கேட்டுகிட்டே இருக்கிறாரு கிட்ட. அப்போ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அந்த பெண் குழந்தைக்கும் வந்தது. அந்த குழந்தை எந்த சிவன் கோயிலுக்கு போனாலும் சிவனை பற்றி ஒரு பாட்டு அழகா பாடிடும். எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும், கோயில் இந்த குழந்தை எப்படி பாடுது அப்படின்னு. இதை ஒரு நாள் சிவனுடைய திருவிளையாடல் அங்கதான் ஆரம்பிக்குது. அந்த நாட்டு மன்னன் இதை பார்க்கறான். அந்த குழந்தை கோயிலில் பாடிட்டு இருக்கிறத பார்க்கறான். அந்த மன்னனுக்கு இந்த பொண்ணு பாடுனதோ சிவனை பற்றி பாடுனதோ எதுவுமே அவனுக்கு கண்ணுக்கு தெரியல. அந்த குழந்தையோட அழகு மட்டும் கண்ணுக்கு தெரியுது. உடனே யாரா அவனுக்கு அப்ப அப்படின்னு கேட்டு தகப்பனை கூப்பிட்டியோ இப்போ பொண்ணை கட்டி கூடியா அப்படின்றான். அந்த சிவனடியார்கள் தாயும் தகப்பனும் ரொம்ப பயப்படுறாங்க. என்னது கல்யாணமா, அது சின்ன குழந்தைங்க, கல்யாணம் கட்டி கூடியா அப்படின்றான். அந்த குழந்தைகிட்ட கேட்குறாங்க. அந்த குழந்தை ரொம்ப தயங்குது. ஏன்னா அந்த மன்னன் மாற்று மதத்தில் இருக்கிறான். மாற்று மதம் என்ன? அந்த காலத்தில் 1000 ஆண்டுகளுக்கு என்ன மாற்று மதம்? சமண மதத்தில் அந்த மன்னன் இருக்கிறான். அப்போ இந்த பொண்ணுடைய பெற்றோர்கள் நினைக்கிறாங்க, நம்ம பொண்ணு அங்கே கட்டி கொடுத்தா நம்முடைய சிவ வழிபாடு முழுமையாக தடுக்கப்படும், சிவனை வழிபட முடியாது. மாப்பிள்ளை என்னதான் பெரிய மன்னனாக இருந்தாலும் அவன் சமண சமயத்தை சார்ந்தவன், நமக்கு இது சரிப்பட்டு வராது அப்படின்னு இந்த பொண்ணு மறுத்துருச்சு, பெற்றோர்களும் மறுத்துட்டாங்க. ஆனா மன்னன் சும்மா விடுவானா? மன்னன் சும்மா விடுவானா? அவன் ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டா அவன் அடைந்தே தீரணும்னு நிற்பான். அதான மன்னனுக்கு அந்த காலத்தில் வேலை. நீங்கள் இந்த ராஜஸ்தானில் போனீங்கன்னா அவ்வளோ அரண்மனையாக தான் இருக்கும். அந்த அரண்மனைக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த மன்னனுங்க அந்த காலத்தில் செய்திருக்க அட்டகாசங்களெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். என்ன அட்டகாசங்கள்லாம் பண்ணியிருப்பாருங்க, அவ்வளோ தூரம் அங்கே இருக்கும். இந்த குழந்தைக்கு ஒரு நாள் மிரட்டல்களுக்கு மேலே மிரட்டல் வருது. ஒழுங்காக கல்யாணத்துக்கு சம்மதிக்கலைன்னா உங்கள் அப்பா அம்மாவை கொன்றுவோம் அப்படின்னு வந்த உடனே இந்த பெண் குழந்தை சம்மதிச்சிருக்கு. சரி போட்டு இனி என்ன பண்ண முடியும் அப்படின்னு சம்மதிச்சிருக்கு. சம்மதிச்சு அந்த மன்னனுடைய அரண்மனைக்கு மக்களுக்கு மகாராணியாக அரண்மனைக்குள்ள போனாலும் அந்த பெண் குழந்தை சிவனுடைய வழிபாட்டையோ சிவனுக்கு செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்களை நடத்தவே இல்லை.
மன்னனும் இளம் வயசு, இந்த பொண்ணும் இளம் வயசு. மன்னன் கொஞ்ச நாள் பார்த்தான், இது என்னடா வேலையா இருக்கு, நாம பாட்டு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தா இது பாட்டுக்கு சும்மா பூஜை புனஸ்காரன் உட்கார்ந்துட்டே இருக்குன்னு சொல்லி ரொம்ப சண்டை வருது. அவங்க ரெண்டு ரூம்ல பயங்கர சண்டை வருது. மன்னன் கடைசியில் நினைக்கிறான், அவன் மாற்று மதத்தை சேர்ந்தவன் இல்லையா, இவளை பழி வாங்கணும், வேற வழியே இல்லைன்னு சொல்லி குடும்பத்துக்குள்ள பேசியிருக்க வேண்டிய விஷயத்த அரண்மனை கொண்டு வந்துடுறான். அந்த பொண்ணை குற்றவாளி கூண்டில் விட்டு பல பேர் முன்னாடியில் மன்னன் வந்து ஏகப்பட்ட கேள்விகளை அந்த பெண் குழந்தையிட கேட்குறான். உனக்கு சூடு இருக்கா, சொரணை இருக்கா, நான் கல்யாணம் பண்ணி உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், நீ பாட்டுக்கு இப்படி அந்த வழிபாடு இந்த வழிபாடுன்னு உட்காந்துட்டு இருந்தா நான் இப்படி குடும்பம் நடத்துறது, என்ன நினச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டப்போ அந்த பெண் குழந்தை சொல்லுது, ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுத்து பார்த்துட்டு அந்த பெண் சொல்லுது, அடே முட்டாள் மன்னா, நான் உனக்கானவள் இல்லை, நான் எப்போதோ சிவனுக்கு என் உடம்பையும் என் மனதையும் நான் அர்ப்பணித்து விட்டேன், நீ வெற்று கனவு கண்டு கொண்டிருக்காதே, உனக்கானவள் நான் இல்லைன்னு எதிர்த்து பேசினா. மன்னனுக்கு கோபம் கொந்தளிச்சிட்டு அடியே சிறுக்கி, நீ போட்டிருக்க புடவை என்னோடது, நீ போட்டிருக்க நகைகள் என்னோடது, நீ திங்கிற உணவு என்னோடது, நீ நிற்கிற இடமே என்னோடது, அப்புறம் நான் உனக்கு இவ்வளோ தந்திருக்கச்சே, நீ வேற எவனுக்கு ஒன்றை கொடுத்த அப்படின்ற மானங்கிட்ட ஒரு கேள்வியை மன்னன் கேட்டான். அந்த கணமே துடிச்சு போன அந்த பெண் குழந்தை என்ன செய்திருக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த பெண்ணும் செய்ய துணியாத ஒரு காரியத்தை அந்த பெண் செய்தது. அதுதான் இறை நம்பிக்கை. நான் சொல்ல வரக்கூடிய கண்டென்ட் அதான். இறைவன் மீது நம்பிக்கை, இறைவன் மீது பக்தி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கணுங்கிறத நான் சொல்ல போற அளவுக்கெல்லாம் நம்ம இருக்கணும்னு வேண்டாம். ஆனா அந்த உணர்வை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மன்னன், நீ போட்டிருக்கே உடை அது என்னோடது, நீ போட்டிருக்க நகை என்னோடது, நீ திங்கிற உணவு என்னோடது, நீ நிற்கிற இடமே என்னோடது, அப்படி இருக்கச்ச நீ ஒன்ன தூக்கி எவனு கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்ட உடனே அத்தனை ஆயிரம் பேர் சூழ்ந்திருந்த அரண்மனையில் நகைகளை கழற்றி கிளறிந்தாள், உடைகளை முழுக்க கழற்றி கிளறிந்தாள். முழு நிர்வாணமாக அந்த 18 வயதே ஆன இளம் பெண் அந்த அரண்மனையிலிருந்து வெளியேறினாள். தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி நாள் வரைக்கும் அந்த இளம் பெண் உடையே அணியவில்லை. அவள் சிவனையே வழிபட்டு சிவனையே பாடி கோவில் கோவிலாக அலைந்தாள். அப்ப சிவபெருமான் அவளை அப்படி விட்டுருவாரா? மானம் போற அளவுக்கு விட்டுருவாரா? அந்த குழந்தைக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் சிவன் கொடுத்திருந்தார். அவளுக்கு ஏகப்பட்ட முடி, 18 வயது குழந்தைக்கு இப்படி கிடக்கும் முடி. அவள் முடியையே தனக்கு ஆடையாக அணிந்து ஒரு குகையில் கடைசி காலம் போய் இருந்து சிவனை வழிபட்டு தன்னுடைய 26வது வயதில் அந்த குகையிலேயே தன்னுடைய உடம்பை துறந்தாள். அன்பானவர்களே, பக்தி, இறை மீது நம்பிக்கை, இறைவனிடம் சரணாகதி என்பது இதுதான். திஸ் இஸ் கால்ட் சரணாகதி. என் இறைவனுக்கு எந்த இழுக்கும் வரக்கூடாது. இந்த உடம்பு அழுகி போகக்கூடிய ஒரு உடம்பு, இந்த உடம்பு இருந்து என்னத்துக்கு போனா என்னத்துக்கு? என்னுடைய இறைவன் எந்த இடத்திலும் பெயர் கிடக்கூடாது. என்னுடைய இறைவனை யார் தடுக்கக்கூடாது? என்னுடைய இறை வழிபாட்டை யாரும் தடுக்கக்கூடாது. அன்பானவர்களை, நன்றாக யோசித்து பாருங்கள். ஆஞ்சநேய மூர்த்தியாக இருக்கட்டும், பிரகலாத மகாராஜாவாக இருக்கட்டும், இந்த பெண்ணாக இருக்கட்டும், எல்லோரும் இறைவனுக்காக எல்லாவற்றையும் துறக்க ரெடியா இருந்தார்கள். இறைவனும் அவர்களை ஆட்கொண்டார்கள். அப்ப இறை பக்திங்கிறது பெண்களுக்கு சமீப காலத்துல ஏதோ பொழுதுபோக்கான ஒரு விஷயம் இல்லை. அப்போ எங்களையும் இப்படி போக சொல்றீங்களா அப்படின்னு நீங்க கேட்டக்கூடாது, தயவு செய்து. அப்படி நம்ம போக சொல்லலாம். ஆனா இந்த ஒரு மனப்பக்குவம் நமக்கு இருக்கணும். இந்த உலகத்துல எதுவும் என்னுடைய பக்தியை தடுக்க முடியாது. இந்த உலகத்தில் எதுவும் என்னுடைய இறைவனுக்கான சேவையை தடுக்க முடியாது. இந்த உலகத்தில் நான் நாமம் சொல்லுவதை யாராலும் தடுக்க முடியாது. இறைவனுக்கு போக மீதி நேரம் தான் மற்றவர்களுக்கு வாழ படித்துக் கொள்ளணும். அன்பானவர்களே, இந்த உறவுகள் எல்லாம் இந்த சமூக கோட்பாடு, சமூக இணைப்பு. ஆனால் நம்முடைய ஆன்மா தனிப்பட்ட ஆன்மா. இந்த ஆன்மாவுக்கும் இறைவனுக்கும் தான் சம்பந்தமே ஒழிய இந்த ஆன்மாவுக்கும் நம்முடைய கணவனுக்கும் இந்த ஆன்மாவுக்கும் நம்முடைய மனைவிக்கும் சம்பந்தமே கிடையாது. இதுக்கு மகாபாரதத்தில் ஒரு சின்ன கதை இருக்கு, அதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன். மகாபாரத போர்ல அர்ஜுனுடைய மகன் இறந்து போனான். அர்ஜுனுடைய மகன் இறந்து போனான். கதையை பெருசா சொல்ல வரும்போது சிம்பிளா சொல்ல, அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கும். அர்ஜுனன் கதறி அழுறான் போர்க்களத்தில் கிடந்து. ஐயோ ஐயோ, என் பையன் போயிட்டானே, அடே பாதகா கண்ணா, என் மகன் இறந்து போயிட்டானே அப்படின்னு அழுதான். கிருஷ்ணர் சொன்னார், அட பாவி, உனக்கு போய் கீதையை உபதேசம் பண்ணல, என் புத்தியெல்லாம் செருப்பால் அடிக்கணும், உனக்கா நான் கீதையை உபதேசம் பண்ணேன்னு சொன்னேன். என்னதான் இருந்தாலும் கண்ணா, உனக்கு புள்ள குட்டி இல்லை, புள்ள குட்டி இருந்தா தானே தெரியும், எனக்கு புள்ள குட்டி இருக்கு, உனக்கு அது இருந்தா தான் தெரியும், நீ எல்லாம் சொல்லுவ, ஆனா அனுபவிச்சா தானே தெரியும்னு சொல்லி அர்ஜுனன் கதறி அழுதான். உடனே கிருஷ்ண பரமாத்மா
அடைய முட்டாள், உனக்கு கீதையை உபதேசம் பண்ண பாவத்துக்கு இதை இப்போ ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் வான்னு சொல்லி அவன் கூட்டிட்டு போறான் அர்ஜுனனை. அவன் சொர்க்க லோகத்தில் அவன் மகன் உட்கார்ந்துருக்கான். இவன் போனோடனே மகனேன்னு போய் அழுதான். அவன் கேட்டான், நீ யாருன்னு கேட்டான். நீ யாருப்பா, எதுக்கு வந்து அழுதுட்டு இருக்க? என்ன தெரியல, உன் அப்பாடா. அப்பா போயாங்க, சும்மா மனுஷனை இருக்க விடாம அப்படின்னா. நீங்கள் சொர்க்கத்துக்கு போன பிறகு இந்த ஆன்மாவுக்கும் இந்த ஆன்மாவுக்கும் ஒரு சம்பந்தம் கிடையாது. கணவன் மனைவிங்கிற உறவு இந்த ஊர் உங்களை பிடிச்சி வச்சிருக்கு. அப்பா மகள்ங்கிற உறவு இந்த உலகம் உங்களை பிடிச்சி வச்சிருக்கு. சித்தப்பா மாமாங்கிற உறவு இந்த சமூகம் உங்களுக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கு. ஆனா உண்மையிலே ஆண்டவருடைய கோட்டையில் அந்த வைகுண்டத்தில் இந்த உறவுகளே கிடையாது. எல்லோரும் இறைவனுக்கு தான் உறவை ஒழிய வேற யாருக்கும் நீங்க உறவு கிடையாது. அப்ப யாருக்கு போய் நீங்க அழுதுட்டு இருக்கிறீங்க? யாருக்கு போய் நீங்க சேவை செய்துட்டு இருக்கீங்க? உண்மையாக சேவை செய்ய வேண்டியது இவனுக்கு அல்லவா? அங்கே நீங்கள் செய்ய வேண்டியது கடமை. இது உங்களுடைய கட்டாயம். அது கடமை, இது கட்டாயம். அப்ப கட்டாயத்தை முதல்ல செய்யணுமா, கடமையை முதல்ல செய்யணுமா? எந்த இறைவனும் உன் கடமை விட்டுட்டு வான்னு சொல்லல. பகவான் யோகிராம் சரத்குமார் சொல்லுவார், உன்னுடைய குடும்பம் முதல்ல, உன்னுடைய கடமை முதல்லன்னு சொல்லுவார். ஆனா இறை வழிபாட்டை நாம எந்த விதத்திலும் தள்ளி வைக்க கூடாது. அதற்கு எந்த விதத்தில் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணவே கூடாது. அன்பானவர்களே, இந்த புராணங்கள் எல்லாம் நமக்காக எல்லாம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புராணங்கள் எல்லாம் நமக்காக சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது. எம்பெருமான் யோகிராம் சரத்குமாராக இருந்தாலும், ராமபுரானாக இருந்தாலும், கிருஷ்ண பரமாத்மாவாக இருந்தாலும் எல்லோருக்கும் ஒரே நீதி தான். நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இந்த வேதங்கள் நாம படிச்சிருக்க வேண்டிய வேதங்கள் இன்னைக்கு யாருமே படிக்காம இருக்கிறோம். மிகப்பெரிய தவறு. இந்த 4 வேதங்களும் 4 வேதங்களுக்குள்ள நிறைய கிளை வேதங்கள் இருக்கு. இந்த வேதங்கள் இந்த பிரபஞ்சம் தோன்றிய நாட்கள்லே இருக்கு. அதை யாரும் எழுதல உருவாக்கல, அதை தொகுத்தவர் தான் வியாசர். அந்த வேதங்கள்லேயே இது முழுக்க முழுக்க பரிணாமம். இந்த வேதங்கள்லேயே முழுக்க முழுக்க சொல்லிடும். இதை பத்தி நிறைய பேசிட்டே போலாம். எனதருமை பகவான் யோகிராம் சரத்குமாருடைய பரம பக்தர்களே, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, பகவானை புரிஞ்சுக்கோங்க. பகவானை ஏற்றுக்கொள்வதுங்கிறது வேறு, பகவானே கதியென கிடக்கிறது வேறு. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் வசந்தம் வீச, உங்கள் சந்ததியின் வாழ்க்கையில் எல்லோரும் நல்லது நடக்க, உங்கள் குலம் 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 தழைக்க இந்த ஜென்மத்தில் பகவான் உங்களை தேர்ந்தெடுக்கிறார். வீட்டுக்கு ஒருத்தர் பானுவை தேர்ந்தெடுக்கிறார், ரின்சியை தேர்ந்தெடுக்கிறார், பெருமாளை தேர்ந்தெடுக்கிறார், ஸ்ரீபிரியாவை தேர்ந்தெடுக்கிறார், இந்த பொண்ணை தேர்ந்தெடுக்கிறார். ஒவ்வொருத்தர் தேர்ந்தெடுத்திருப்பது உங்கள் வம்சம் தழைக்க, உங்கள் குலம் செழிக்க. அப்போ நாம பகவானை விளையாட்டா எடுத்துக்காம, பகவான் யார் மூலமாக சொல்ற கருத்துக்களை புனிதமா கேட்டுக்காம இருந்தோம்னா துன்பம் நமக்கு தான், வேற ஒண்ணுமே கிடையாது. பகவான் பரிபூர்ணமாக வழிகாட்டுவார். இப்போ எந்த பிரார்த்தனையிலும் நான் என்னோட குழந்தைகளை பத்தி பிரார்த்தனை பண்றதே இல்லை. பகவான் அந்த குழந்தைகளுக்கு மிகப்பெரிய கருணையை காட்டுகிறார். அப்போ இதுதான் பிரார்த்தனை. பிறருக்கு நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு நல்லதாக நடக்கும். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுருராயா. ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகிராம் சுரத்குமார் பிரச்சோதயா. இப்போ அந்த